இப்போ தர்பூசணி பழம் சாப்பிடலாமா கூடாதா? அதே மாதிரி இந்த தர்பூசணி பழம் பழுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், பழுத்ததுலேருந்து எத்தனை நாள் வரைக்கும் வெளியவே வச்சிருக்கலாம்? இப்போ கட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ நேரம் வச்சிருக்கலாம்? இப்போ தர்பூசணி பழம் சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா தர்பூசணி பழத்தில் வந்து ஊசி போட்டு கலப்படம் பண்ணுறாங்க, அப்புறம் அதில் வந்து கலருக்காக நிறைய கெமிக்கல்லாம் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ தர்பூசணி பழம் சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிறத நேராக அந்த விளைநிலத்துக்கே வந்து விவசாயிகள்கிட்ட நம்ம பேச போகிறோம். அவங்களும் அது தர்பூசணி பழத்தில் கலப்படம் இருக்கா இல்லையா, விவசாயிகள் அதை எப்படி விளைய வைக்கிறாங்க, ஒருவேளை கலப்படம் இருந்தால் எப்படி தெரிஞ்சுக்கலாம், இப்போ சோஷியல் மீடியாவில் வர்றதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அவங்களே செஞ்சு காமிக்க போகிறாங்க. வாங்க பார்த்துடலாம். போகலாங்களா? ரெண்டு கையில் வச்சுக்கலாம். அண்ணே, இப்போ இது காயா பழமான்னு சொல்லி பார்த்தது கண்டுபிடிச்சி வெட்டினீங்கல்ல, காயா பழமாங்கிறது எப்படி வெட்டாமே கண்டுபிடிச்சிருக்கீங்க? வெட்டாமல் கண்டுபிடிச்சா பழம் வந்து இந்த மேல் தோல் வந்து டார்க் க்ரீன்லேருந்து லைட்டாக ஒயிட் க்ரீன் வரும். பழத்தை தட்டும்போது டான் டான்னு கேட்கும், நல்ல அதிர்வலையை கொடுக்கும். இதே அதிர்வலை இது வந்து இன்னும் ஒரு வாரம் தாங்கக்கூடிய பழம். இது இன்னும் ஃபுல்லாக பழுக்கலை. இன்னும் ஃபுல்லாக பழுத்துனா தட்டும்போது பொத்து பொத்துன்னு கேட்கும். அது வந்து ஃபுல்லாக பழுத்த பழம். இதை மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் நுகர்வோர்கள். ஒரு விவசாயி ஒரு விதையை கடன் வாங்கி நிலத்தை தேர்வு செய்து அந்த பதமான ஈரத்தில் எருவை கொட்டி அதுக்கப்புறம் வந்து பானி மாற்றி நிலப்போர் மல்சி ஷீட் சொல்கிறாங்களா அதை போட்டு ஆட்களை வைத்து பனி ஆட்களை வைத்து வண்டி மூலம் இதை இவ்வளோ அரும்பாடுபட்டு செய்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 65,000 செலவாகுது. இதே குத்துவே நிலமாக இருந்தால் ஒரு 90,000 1 லட்சம் ரூபா செலவாகுது. இதை விட கொடுமை என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த பழத்துக்கு ஒரு மழை பெஞ்சாவோ இல்லை ஒரு வைரஸ் டிசீஸ் வந்தாலும் அந்த விவசாயிகளுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இப்போ இதில் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி இதில் போட்டு பார்ப்போம். இப்போ சோஷியல் மீடியாவில் பரவுற மாதிரி சாயம் ஒட்டியிருக்கா இல்லையா, விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ தெரிஞ்சிடும்ல. எந்த ஒரு விவசாயமோ வியாபாரியும் யாரும் இந்த மாதிரி செய்யணும்னு அவசியமே இல்லை. இதில் வந்து இறைவன் இயற்கையாகவே இந்த கலரை படைச்சிருக்கான். இதில் எந்த ஒரு கலர் சேஞ்சும் மாறாது, எதுவும் மாறாது. ஒன்றுமே மாறல. இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு செஞ்சு காமிக்கிறாங்கல்ல, தாராளமாக சாயம் ஒட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அதையும் வச்சு பார்த்துருவோம். இயற்கையான பழம் வந்து இதனோட கலரு இந்த பிங்க் கலர் வரதான் செய்யும். இயற்கையாகவே வரதான் செய்யும். இதுதான் இதோடைய இயல்பு. இது யாரும் நிறம் சேர்க்கவும் தேவையும் இல்லை, சுவை சேர்க்கவும் தேவையில்லை. இந்த பழத்தில் வந்து சாயம் துவைக்கிற ஊசி மூலம் செலுத்துகிற மாதிரி பண்ணுறாங்கன்னா எந்த விதத்தையும் சாத்த ஒரு இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்துலேயே வந்து இந்த பழம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும், பழம் கெட்டு போகும். இந்த பழம் வந்து உண்மையாக வந்து எந்த ஒரு ஊசியும் போட முடியாது, எந்த ஒரு மாற்றமும் இந்த பழத்தில் இதை பண்ணவே முடியாது. அவர் சொல்கிறாரு இன்ஜெக்ஷனில் மேலே தடவுறாங்க, சர்க்கரை பாகு ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இயற்கையாகவே ஸ்வீட் இருக்குது, இதுக்கு யார் சர்க்கரை பாகு? அப்படிலாம் எதுவும் தேவையே இல்லை. அதாவது சோஷியல் மீடியாவில் எல்லோரும் சொல்கிற மாதிரி இப்படி வந்து இயற்கையாக விளைவிச்ச பழத்தில் வந்து இப்படி டிஷ்யூ பேப்பரை வச்சு இப்படி ஒட்டி எடுத்தாமேவும் அந்த கலர் வந்து வரத்தான் செய்யும். ஏன்னா அது இயற்கையாகவே வரத்தான் செய்யும். ஸோ இதில் போய் ஊசி போட்டோ இல்லை கலப்படம் பண்ணுறதுக்கோ வாய்ப்பே இல்லை, எந்த விவசாயிகள் இது பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஊசி போட்டு ஏதாவது கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாயம் வந்து பயங்கரமாக வரும் அப்படின்னு சொல்லி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் தான் சொல்கிறாங்க. பட் இயற்கையாக விளைய வச்ச பழத்தில் வந்து நார்மலாக இந்த ஒரு ரெட்டிஷ்ங்கிறது வரத்தான் செய்யும், அது வந்து ஆபத்து இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஏற்கனவே விவசாயிகளும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து தர்பூசணி பழத்தை எல்லாருமே வாங்கி சாப்பிட்லாம். அதுக்குன்னு உண்டான கலர் இருக்குது. ஆனால் அந்த இளம் சிவப்பை விட்டு மிகவும் சிவப்பு, ரொம்ப பிரைட் ரெட்டு அந்த மாதிரி இருந்தாலோ அல்லது சாப்பிடும் பொழுது ரொம்ப சர்க்கரை இனிப்பு, சர்க்கரை மாதிரி டேஸ்ட்டு, நாக்கிலெல்லாம் கலர் ஒட்டுது, உதட்டலெல்லாம் கலர் ஒட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் அடல்ட்ரேஷன் இருக்கிறது. இப்போ நார்மலாக ஒரு தக்காளியோ இல்லை வெங்காயமே வெளியில் வச்சோம்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அழுகி போயிடும், கெட்டு போயிடும். அதே மாதிரி தர்பூசணி பழம் பழுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், பழுத்ததுலேருந்து எத்தனை நாள் வரைக்கும் வெளியவே வச்சிருக்கலாம்? பழுக்கிறதுக்கு வந்து செடி நெட்ட நாள்லேருந்து கிட்டத்தட்ட 55 60 நாள் கூட பழம் ரெடி ஆகிடுங்க. இது வச்சு விற்கிறோன்னா ஒரு 10 நாள் வரலும் வச்சு விற்கலாம். அது வரலும் பழம் கிடையாது, 15 நாள் வரலும் இருக்கணும், இன்னும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வெயில் அடிக்காமல் நல்ல வச்சுருந்தா ஒரு 15 நாள் வரலும் வச்சுருக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ நேரம் வச்சுருக்கலாம்?
கட் பண்ணாக்கா அது வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுக்கலாம். 2 மணி நேரம் அதுக்கப்புறம் சுவை குறைய ஆரம்பிக்கும். டஸ்ட் படாத இருக்குன்னா ஒரு கவர் பண்ணி தர நல்லது தான். கட் பண்ண ஒரு நுகர்வோர் வந்து கட் பண்ண உடனே வந்து அவங்களுக்கு பெரிய பழத்தை வெட்டி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க, டம்ளரில் வச்சுருக்காங்க, ஒரு யூஸ் அண்ட் த்ரோவில் போட்டு வச்சுருக்காங்க. வேணும் வந்த உடனே குச்சி ட்ரிப் பண்ணி சாப்பிட்றாங்க. அது வந்து எவ்வளோ வெயிலேருந்து வந்து சாப்பிட்டாலும் ஒரு கப்பு சாப்பிட்டோன்னே ரிலாக்ஸ்னஸ் ஆகிடுது அவங்களுக்கு. அதில் தான் இந்த பழத்தை வந்து வெயில் நாளில் இதுதான் விரும்பி மக்கள் சாப்பிட்றாங்க. ஓகே. இல்லை அப்படி பண்ணலாமா? அப்படி பண்ண அது இயற்கை தானே. இயற்கை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்க, காலையில் வச்சுட்டு அப்புறம் நைட்டு சாப்பிட்றாங்க. அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட ஒரு கட் பண்ண பொருளையோ எதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதே வந்து இயற்கை தான். அதை வந்து மறுக்க முடியாது. குளிர் போட்டு தேவையே இல்லை. இது ஏற்கனவே தொட்டு பார்த்தாலே சில்லுன்னு இருக்காது. அதில் வந்து நீங்கள் குளிர் பாத்திரம் நேரில் வச்சுருந்தா போதும், வெய்யப்படாத இடத்துல வச்சுருந்தா போதும். அது நிறைய பேருக்கு சாப்பிட்டு வாயில புண்ணாகுது அப்படின்னு சொல்லி அவர் நியூஸ் இதுவரையே நீங்கள் பொதுமக்கள் யாருக்காவது இந்த பழம் சாப்பிட்டு என்ன பப்பாளி பழம் மாம்பால் பட்டா பொங்கிறது எந்த ஒரு வாய்ப்பும் இதில் கிடையாதுங்க. விவசாயிங்க வந்து முழுமையாக வந்து மண்ணில் வந்து இருக்கிற சத்தை எடுத்து வளரக்கூடிய இந்த பழம் வந்து இயற்கையாகவே வந்து உடம்புக்கு நல்லது, வெயிலுக்கு நல்லது. இப்போ நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அந்த ப்ரெஸ் மீட்லலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தர்பூசணியில் வந்து அடல்ட்ரேட் கலப்படம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணதுனால தான் FSSAI வந்து இதில் எப்படி கலப்படம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு அவங்களோட வெப்சைட்லேயும் யூடியூப் சேனலில் வீடியோவே போட்டிருக்காங்க. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் விவசாயிகள் இதை வந்து இயற்கையை விளைவிக்கும் போது எதுவுமே பண்ண முடியாது, அது எங்கேயுமே உறுதி செய்யப்படல, கண்டுபிடிக்கப்படலன்னு அவர் சொல்லிட்டார்ல. கண்டுபிடிப்படலன்னு சொன்னாலும் மக்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு தவறுதலான செய்தி பரவிச்சுன்னா நீங்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இன்னொன்று, இதை விதை விற்றவன் லாபகாரன் ஆகிட்டான், இந்த மல்ச்சி ஷீட் விற்றவன் லாபகாரன் ஆகிட்டான், இதில் மருந்து விற்றவன் லாபகாரன் ஆகிட்டான், வேலை செஞ்ச கூலி ஆட்களை அவனுக்கு கூலி போயிடுச்சு. ஆனால் விவசாயிகளுக்கு தான் கடன் ஆகிடுச்சு. ஒரு விவசாயி வந்து விதை வச்சு 60 நாள் வரலாம் இதில் ராகு பகலாக இன்றைக்கி ஷெட்டு போட்டு இங்கே படுத்துட்டு இருக்கணும். விதை நட்டாக்கா எலி கிளறிடும், செடி முளைஞ்சி வந்தால் மயில் தின்னுடும், காயாகிற நேரத்தில் குரங்கு பறிச்சு தின்னுடுது, பழுத்த நிலையில் பன்னி தின்னுடுது. இதுக்கு எல்லாத்துக்கும் காவல் இருக்கணும். இத்தனை பேர்களை வந்து காப்பாற்றி இயற்கை இடர்பாடுகள் மழையிலேருந்து இந்த நோய்வாயிலேருந்து காப்பாற்றி கொண்டாந்த இந்த நிலையில் விவசாயிங்க படுற கஷ்டங்குது. ஒவ்வொருத்தரும் வெறும் கனவோடு இருந்தாங்க. இந்த வருஷம் தர்பூசணி முடித்தா நம்ம நகையை முட்டிடலாம், ஒரு கடன் அடிச்சிடலாம், பையனுக்கு ஒரு வண்டி வாங்கலாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், எவ்வளோ கனவோடு இருந்த நிலையில் இன்றைக்கி இது ஒரு பேர் இழப்பு. இந்த விவசாயி வந்து இந்த ஒரு வருஷம் இழப்பை மீளுவதற்கு 5 ஆண்டு காலம் ஆகும். அந்த விவசாயி இந்த கடல்லேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த 2 மாதம் 3 மாதம் சீசனில் விவசாயிகள் வந்து எவ்வளோ இதன் மூலமாக ஒரு வருமானம் பார்க்க முடியும்? இது ஒரு ஏக்கருக்கு வந்து சொந்த நிலமா இருந்தால் ஏக்கருக்கு 30,000 கூட கிடைக்கும். விலை ஏறிச்சுன்னா ஒரு ஏக்கர் 1 லட்ச ரூபா வரை கூட அவ்வளோ விவசாயம் லாபம் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த வருஷம் போட்ட முதல்ல பாதியே எடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் இந்த ஒரு வருஷத்துல இந்த 2-3 மாதம் தான் அவங்க வந்து ஆமாம் பொழைக்க முடியும். இங்கெல்லாம் தண்ணி ட்ரையான ஏரியா, எங்கே தண்ணி வச்சுருந்தாலும் இந்த சீசனுக்கு மட்டும்தான் இந்த சாகுபடி செய்ய முடியும். தண்ணி இதுக்கு நிறைய செலவாகுமா? இருக்கிறதுலே வந்து நீர் தேவையான தண்ணி, இது டெய்லி தண்ணி விட்டு தான் ஆகணும். பட் சொட்டு நீரில் போடுறதுலாம் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கும். இப்போ இந்த தர்பூசணி விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், எங்களோட வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏதாவது கோரிக்கை இருந்தால் நீங்கள் எங்கள் சேனல் வழியாக கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கலாம். விவசாயிகளுக்கு மட்டுமே கிடைக்கிற இந்த விதை மானியத்தில் அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு வட்டார வாரியாக எந்த விவசாயம் அதிகம் நடக்குதோ அதுக்கு முழுமையான 100% மானியத்தில் விதை கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து வழங்கணும். இன்னொன்று, விவசாயிகளை பாதுகாக்கின்ற வகையில் இது வந்து பயிர் காப்பீட்டு திட்டத்தில் வந்து மாதங்களை நீட்டிச்சு இது வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் திட்டத்தில் இதை மாதிரி இழப்பீடு ஏற்படும் போது கூட அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகணும். எல்லா வகையிலையும் வெயில் மழையினால் பாதிக்கப்பட்டால் மட்டுமே இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகிற மாரி இருக்குது. ஆனால் இது மாதிரி விலை வீழ்ச்சி ஆனாலும் பூச்சி தாக்குதல் வந்தாலும் இதுக்கு வந்து இன்சூரன்ஸில் வந்து விவசாயிகள் கவர் ஆகி விவசாயிகளுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கின்றதை இது மூலம் தெரிவிச்சுக்கிறார். தர்பூசணி பழம் பற்றி விவசாயிகள் நேரம் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஆனால் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து நேற்று என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விவசாயிகள் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் உறுதி செய்யப்படல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க சொன்ன கருத்தை வந்து வாபஸ் வாங்கலை, அதனால் அவங்க மேலே வந்து நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்ல போகிறாங்க, ஒருவேளை கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா கோர்ட் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் எது எப்படியோ வெயிலையும் தர்பூசணி பழத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி தர்பூசணி பழத்தையும் நம்மளையும் பிரிக்க முடியாது. ஏன்னா வெயிலுக்கு வந்து நிறையா கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கலாம், ஆனால் தர்பூசணி பழம் மாதிரி ஒரு நல்ல நீர் ஆதாரம், நல்ல ஒரு சத்துள்ள ஒரு ஆதாரம் வந்து எதுவுமே இருக்க முடியாது. ஸோ நாம் எப்பவும் போல் தர்பூசணி பழத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். நன்றி.
கலப்படம் இல்லாத உணவு என் கனவு.